வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசல்ட்டுமே நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 995 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதில் வந்து நமக்கு சூப்பரான ஒரு மெத்தேடு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 9 நம்பர் 5 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே நம்ம என்ன சொன்னால், இன்றைக்கி 2 ரிசல்ட் வருது. இந்த 2 ரிசல்ட்டில் ஏதாவது ஒன்றாவது நமக்கு வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கு. ஏதாவது ஒன்றாச்சும் நமக்கு வின்னிங் வரும்னு அதே மாதிரி வந்துருச்சு. ஒரு அளவுக்கு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி நம்ம நாளைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ண கேரளா, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை இனி தொடர்ந்து வந்து நமக்கு ரிசல்ட் இருக்கும். தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாது. நமக்கு தொடர்ந்து 31 டிசம்பர் 31 வரைக்குமே நமக்கு ட்ரா இருக்குது. அது கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன லீவாக என்னன்னு தெரில, பார்ப்போம். நான் கிறிஸ்மஸ் வந்து நமக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வருது. அந்த அன்னைக்கு கூட லீவு இல்லை, இருக்குது பாருங்கள். கிறிஸ்மஸ் 25 வந்து நமக்கு இல்லை. இன்றைக்கி அன்றைக்கி கூட காருண்யா ப்ளஸ் தான் இருக்குது. சரிங்களா, பாப்பா எப்படி வருதுன்னு. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சி. அதே மாதிரி டியர் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். டியர் வந்து நம்ம தொடர்ந்து நேற்று 8 மணி ஷோவும் சூப்பராக அடிச்சிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி 1 மணி ஷோவும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. கண்டிப்பாக நமக்கு கேஎல்ல விட்டுட்டோம்னா டிஎல்லையாவது பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம தொடர்ந்து அந்த வின்னிங் பயணிச்சிட்டே இருக்கோம். அதாவது எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தைரியமாக இருக்கணும். அதாவது நம்ம சொல்ல ஒரு ட்ரா 2 ட்ராவில் தோத்துட்டேன்னு நினைக்கிறவங்களும் ஓடி போயிடணும், நிற்கவே கூடாது, வேஸ்ட் அது. ஆனால் வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரி சகஜமாக பார்க்குறவங்க மட்டும்தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு தோல்வியை கண்டு பயந்தவனுக்குலாம் பயப்படவே கூடாது, எப்பயுமே பயப்படக்கூடாது. வெற்றியை தோல்வி ரெண்டையுமே சமமாக எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம லைஃப்பை கடந்து போயிடலாம். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு விஷயம் இன்றைக்கி சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக அது பண்ணாதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வைப்போம். யாரும் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஐ டோன்ட் லைக். உங்களுக்குன்னு ஒரு விருப்பம், உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க சொல்லிடுறேன். அதை நாம் எப்படி சொல்கிறதுனோ அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காருண்யாவோட குழுக்கள் 734 குழுக்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் எனக்கு என்ன கொடுத்தாங்க, 414 கொடுத்தாங்க. நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு 2 டபுள்ஸ் கிடச்சிச்சு. 262ங்கிறது டபுள்ஸ், 995ங்கிறது டபுள்ஸ் தான். நம்ம தான் எதிர்பார்த்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்கானாலும் ஏர்போர்டு 2ஆம் நம்பர் எப்படி ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 414 அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. அதுவும் நமக்கு ஒரு எக்ஸாக்டான மேட்சிங்காக தான் இருந்துச்சு. சரி, ஒரு சூப்பரான வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே போல் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு காருண்யம் வந்து 669 இல்லையா, 669ன்னு கொடுத்தாங்க. அதுபோக இன்றைக்கி வந்து 995. இந்த மாதம் பூராமே டபுள்ஸ் வாரமாக தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 414 கிடச்சிச்சு. 669 அப்படிங்கிறது நமக்கு இந்த போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 995. சரிங்களா. இப்போ ட்ரா நம்பர் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்குது, 734 இல்லையா. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியே தான் கிடச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். கொஞ்சமாக இல்லை, அதிகபட்சமாகவே வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுலேயும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு 2 நம்பருக்கான சாய்ஸ் 2 நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் பேஸாகவே நமக்கு கிடைக்கிது. அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். எனக்கும் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. அதை நான் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். நானும் ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நீங்கள் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு இதில் வந்து நாளைக்கு ஏ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க, இன்றைக்கி என்ன அடிச்சிருக்காங்க, 995 அடிச்சிருக்காங்க. நம்ம நான் காலையில் என்ன சொன்னேன், 9 நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். ஆள் போர்டுலேயே நம்ம சொல்லியிருந்த வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எப்படியாச்சும் 9 நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். தான் ஆடினாங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பருங்க. ரொம்ப சிம்பிள், அங்கே எங்கே சுற்றணும். ஏன் 4ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப பிரதானமான வரக்கூடிய நம்பர். ஏன்னா 3 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 போர்டுமே பெண்டிங். சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு 9க்கு 4, 5க்கு 4 ஏதாவது ஒரு இடத்துல 4 நம்பர் வச்சு ஆடுவாங்க பாருங்கள். வந்திருக்கா. இப்போ பாருங்கள் 2, 6 இப்படி கூட வரலாமே. எங்கே பாருங்கள் 6, 9, 4 இப்படி கூட இங்கே பீப்போலில் கூட 4 நம்பர் வரலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம இப்போ தான் எதர்ச்சியாக பார்த்தோம், அதுக்கு முன்னே நம்ம பார்க்கல. அதே மாதிரி 9க்கு 4 அதே மாதிரி சூப்பராக மேட்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நாளைக்கு இருக்குது. ஏன்னா 3 போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது.
3 போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. சரிங்க, என்னையோட சேர்த்திங்கன்னா எல்லாமே 3 போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. ஏ போர்டு பெண்டிங்கு, பி போர்டு பெண்டிங்கு, சி போர்டு பெண்டிங், ஃபுல் போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த மாதமே தெரியும், இந்த மாதமே நமக்கு எத்தனை ட்ரா 13 ட்ரா ஆச்சா, 12 ட்ரா ஆடியாச்சு. 12 ட்ராவிலையும் நமக்கு 4 நம்பர் வந்திருக்கா. இதுலேயே நமக்கு நீங்கள் அடுத்த போன மாதத்துக்குலாம் போக வேண்டாம், இந்த மாதத்துக்குள்ளேயே நம்ம கணக்கு வச்சாலுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் 4 நம்பர் இருக்குது. அது போக நமக்கு போன மாதத்துலேயும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது 4 நம்பர். அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கான வாய்ப்புகள் 4ஆம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க. நாளைக்கு 44 நாளுனா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 44 இல்லைன்னா இன்னொரு சில நம்பர்கள் எதையும் சொல்லிடுறேன்னு. அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னா நமக்கு 4ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் அப்படின்னு கணக்கில் போடுங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பர், 2 நம்பருமே நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 4க்கு 2 இதே பாருங்கள், இதே மாதிரி 9க்கு 2 9க்கு 2 கூட வந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வரும் 9 2 9 கூட நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா 9 2 4 அப்படின்னு வைக்கலாம், 2 9 4ன்னு வைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷல். அதுதான் நான் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். நாளைக்கு 4ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி நமக்கு 9ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக வருதுன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் எது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, எனக்கு தெரிஞ்சு நமக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நம்பர் 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் வருது? 9க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். 9க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 9க்கு 0ன்னு ஒரு நம்பர் வந்தாலே 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 9க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறதா பி போர்டு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். 5ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கணும். ஏன்னா அதுதான் அதிகமாக வருது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் 5ஆம் நம்பர் பி போர்ட்லேயே வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே பெண்டிங் ஆயிடுச்சு. சரியா, அது மாதிரி நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். வருதான்றதையும் பாருங்கள். பிரதான நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அது மாதிரி எது வருதான்றதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும். சரியா, உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு என்ன சொல்லணும்னா 2ஆம் நம்பரு அதே மாதிரி 5ஆம் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா 2 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் கீழே என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. ஏன்னா சி போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ இருக்கிறதுல 4ஆம் நம்பருக்கு அப்புறம் 1ஆம் நம்பருக்கு அப்புறம் நமக்கு அதிகமாக இருக்கிறது 8ஆம் நம்பர் தான். 8ஆம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதத்தில் 8ஆம் நம்பருங்கிறது நமக்கு வைக்கவே இல்லை. இதுலேயே நமக்கு ஒரு 13 நாள் பெண்டிங் நிற்கிது. அது போக நமக்கு போன மாதமே நமக்கு 8ஆம் நம்பர் வரல. அதுலேயே போன மாதம் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 4 5 8 அப்படிங்கிற நம்பர் கூட பிரதானமாக ஆர்டருக்கான சான்சஸ் நாளைக்கு கிடைக்கும். யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் மட்டுமே நம்பர் கொடுக்குறோம், வேறு எந்த நம்பரும் வேண்டாம். அந்த நம்பருக்குள்ளேயே நமக்கு நாளைக்கு வின்னிங் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இப்போ எப்படி நமக்கு இன்றைக்கி 9ஆம் நம்பர் பிரதானங்கிறத நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நாளைக்கு 4ஆம் நம்பர் பிரதானமான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. நீங்கள் பேட்டர்ன் வைஸாக பார்த்தாலுமே நமக்கு 2 6 9 4ன்னு மேட்ச் ஆகும். 6 9 4 இங்கே இருக்கா, 6 9 4 மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 9க்கு 4ங்கிறது நமக்கு இந்த மாதம் கிடைக்காத நம்பரில் அதிகமாக கிடைச்ச நம்பர். சரி, அப்போ நமக்கு இப்போ என்ன எதிர்பார்த்தாலும் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா 1ஆம் நம்பர், இது 1ஆம் நம்பர் விட்டுருங்க. நாளைக்கு நமக்கு அதிகமாக வந்தால் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் நம்பர் 2 கோடு கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது. 44 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிது 669. அது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 995, இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி 734. சரிங்களா, அப்போ இதுலேயும் ஒரு 4 நம்பர் இருக்குது. அப்போ 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 நம்பர் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம். சரியா, இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது. அது என்னன்றது சொல்கிறேன். நாளைக்கு போட்டு பார்க்குறவங்க 4ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா அதே போல் தான் 7ஆம் நம்பருக்கும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு. சரிங்களா, ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எங்கேயாச்சும் 7ஆம் நம்பர் இருக்கா? சி போர்டில் மட்டும்தான் 2 டைம் கிடச்சாங்க. பி போர்டில், பிசி போர்டில் எங்கேயாச்சும் இருக்கா? சார் ஏசி போர்டில் எங்கேயாச்சும் இருக்கா? ஏபி போர்டில் எங்கேயுமே இல்லை. நமக்கு அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், நாளைக்கு ஏபி போர்டில் எங்கேயாச்சும் 7ஆம் நம்பருக்கு சாய்ஸ் இருக்குது. அடித்தா உங்களுக்கு
44 அப்படிங்கிற நம்பரை ப்ளே பண்ணலாம், இல்லை 74 அப்படிங்கிறத ப்ளே பண்ணலாம், 744 இந்த மாதிரி ஏதாவது நம்பர்களும் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 3 போர்டு பெண்டிங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் பேஸாக வச்சு 4ஆம் நம்பர், அதாவது நான் 7ஆம் நம்பரை பேஸாக வச்சு 4ஆம் நம்பரை டபுள்ஸாக கூட கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 4ங்கிறது ரொம்ப பிரதானமாக வரப்போகுது. அதுலேயும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்க, அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர். எனக்கு இதுதான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதை தாண்டி வந்து அந்த 5ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் வரும். இதுக்கு மேலே எதுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. 100% இது நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. 4ஆம் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க. நான் 3 போர்டு பெண்டிங்கு, நல்லா தியானம் வச்சுக்க. 3 போர்டு பெண்டிங்கு, 7ஆம் நம்பர் பெண்டிங்கு, சரிங்க. 8ஆம் நம்பர் சி போர்டில் அதிகமான பெண்டிங்கு, 1ஆம் நம்பர் சி போர்டில் அதிகமான பெண்டிங்கு. ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.